ஒரு பொருளை ரூபாய் 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் விற்பனை விலையே என்ன அப்படின்றாங்க. ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. எப்போவுமே நம்ம ஒரு பொருளை வந்து 100% தான் வாங்கியிருப்போம். கிளியரா? ஓகே, இப்போ நான் 4% நஷ்டத்தில் விற்றுருந்தா நான் எத்தனை பர்சன்டேஜில் விற்றுருப்பேன்? 96%ல் விற்றுருப்பேன். கிளியராக புரிஞ்சுதா? லாபம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கூட்டுவோம். நஷ்டம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கழிப்போம். ஓகேவா? அப்போ அவங்க கேட்டதுன்னா விற்பனை விலை தான். அப்போ நம்ம எத்தனை பர்சன்டேஜில் விற்றுருப்போம்? 96%ல் விற்றுருப்போம். அப்போ இந்த 96% எனக்கு எவ்வளோ ரூபாய் நம்ம கண்டுபிடிச்சா போதுமா? கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, இப்போது 100% எவ்வளவு? ஸ்டார்டிங் இருந்த ப்ரைஸ் 200. கிளியரா? இப்போது 96% எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? இப்போ 96 இந்த சைடு போடுறதா இந்த சைடு போடுறதா? பர்சன்டேஜ் பக்கம் போடணும். ஓகேவா? 96% எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸு. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது இதுதான், எக்ஸ் எங்கே சார் போடுறது அப்படின்னு. ஓகேவா? எப்போவுமே இங்கே 100, இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ், இங்கே அவங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பர்சன்டேஜ் இருக்கணும், இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட் இருக்கணும். அவ்வளோதான். கிளியர்? இப்போ நம்ம அடிக்கலாமா? பாருங்கள், இது 2 அடிச்சுக்கலாமா? 2 0, இதில் 2 0 அடிச்சுக்கலாம். இப்போ 2 96 ஒன்று பெருக்கணும், வகுத்துடக்கூடாது. ஏன்னா கிராஸ் என்ன சொல்லியிருக்கேன்? பெருக்கணும்னு சொல்லியிருப்பேன் நான். ஓகே, வேறு எதாவது அடிக்க முடியாது. அப்போ கிராஸாக பாருங்க, 1 எக்ஸ் அளவு எக்ஸு 2 × 96 192 அப்படின்னு கிடைக்கும். அப்போது அவருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பார்? 192 ரூபாய்க்கு அவர் விற்றுருப்பார். கிளியரா? ஓகே.